வணக்கம். நாம தினமும் பேசுற தமிழ் மொழிக்குள்ள ஒரு அற்புதமான இலக்கண இசை ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அது வெறும் விதிகள் மட்டும் கிடையாது, ஒரு அழகான இசை கோர்வை மாதிரி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வாக்கியத்தை கொஞ்சம் பாருங்களேன். முருகன் நூலகம் சென்றான். ரொம்ப சாதாரணமான வாக்கியம் இல்லையா? ஆனா இத கேட்கும்போது மனசுக்குள்ள ஆமா இது சரி, இது இயல்பா இருக்குன்னு ஒரு உணர்வு வருது தானே? அந்த உணர்வுக்கு பின்னாடி தான் ஒரு ஆழமான காரணம் ஒளிஞ்சிருக்கு. அப்போ எல்லாம் சரியா இருக்குன்னு நமக்கு தோண காரணம் என்ன? இந்த வாக்கியத்தோட அமைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த இலக்கண ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கச்சிதமான பொருத்தத்துக்கு காரணம் நம்ம மொழிக்குள்ள இருக்கிற சில கண்ணுக்கு தெரியாத விதிகள் தாங்க. இதுதான் நம்ம தமிழ் மொழியோட அஸ்திவாரம், அதோட அடிப்படை கட்டமைப்புனே சொல்லலாம். தமிழ்ல இந்த முருகன் என்கிற எழுவாயும் சென்றான் என்கிற வினைச்சொல்லும் சும்மா ஒன்னா வர்றதில்ல. அதுங்க ரெண்டும் 4 விதத்துல கச்சிதமா ஒத்துப்போகணும். ஒரு சரியான கைக்குலுக்கல் மாதிரி. அது என்னென்னா திணை, பால், எண், அப்புறம் இடம். இதுல நாம முதல்ல இருக்கிற திணை பால் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது திணை. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பொருத்தம். ஆனா இது வெறும் இலக்கண விதி மட்டும் கிடையாதுங்க. இது தமிழர்களோட உலக பார்வையே நமக்கு காட்டுது. அப்படின்னா என்ன திணை? சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் எல்லா உயிர்களையும் தமிழ் இலக்கணம் 2 பிரிவா பிரிக்குது. ஒன்னு பகுத்தறிவு உள்ளவை, இன்னொன்னு பகுத்தறிவு இல்லாதவை. அதாவது மனிதர்கள் ஒரு பக்கம், மத்த எல்லாமே இன்னொரு பக்கம். இது எவ்வளவு தனித்துவமான பார்வை பாருங்க. இங்க பாருங்களேன், உயர்திணை அதாவது பகுத்தறிவு உள்ளவங்க. இதுல யார் யார் வர்றாங்க? மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள்னு பகுத்தறிவு இருக்கிற எல்லாரும். சரி, அப்போ அக்ரிணைனா என்ன? அதுக்கு நேர் எதிர். விலங்குகள், செடி கொடிகள், மேசை, நாற்காலின்னு பகுத்தறிவே இல்லாத மத்த எல்லாமே அக்ரிணை தான். இந்த யோசனை இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தொல்காப்பியம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரல பிறவே. அதாவது மக்கள்னு சொல்லப்படுறவங்க உயர்திணை, அவங்க இல்லாத மத்த எல்லாமே அக்ரிணை. எவ்வளவு தெளிவான வரையறை பாருங்க. பல 100 வருஷமா இதுதான் நம்ம தமிழ் மொழியோட அஸ்திவாரம். சரி, திணைனா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்த லெவல், அடுத்த அடுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பால். இந்த பால் திணைன்ற அந்த பெரிய பிரிவை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா துல்லியமா பிரிக்குது. பால்னா என்ன? அது திணைக்குள்ள இருக்கிற ஒரு உட்பிரிவு மாதிரி. இது 2 முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லும். ஒன்னு, அது ஆணா பெண்ணா, அதாவது ஆண்பால் பெண்பால். இன்னொன்னு, அது ஒன்னா இல்ல நிறையாவா, அதாவது ஒருமை பன்மை. இத வச்சுதான் நாம இன்னும் தெளிவா பேச முடியுது. இப்ப பாருங்க, இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நாம வினைச்சொல்லோட கடைசி எழுத்த பார்த்தே எழுவாய் ஆனா பொன்னான்னு சொல்லிடலாம். எப்படின்னா, தங்கமணி பாடினான்னு சொல்லும்போது அந்த கடைசியில வர நான் சத்தம் இருக்கே, அது போதும் தங்கமணி ஒரு பையன்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சிடும். சரி, இப்ப பாருங்க, ஒரே ஒரு எழுத்து தான் மாறப்போகுது. பாடினான்ல இருந்து பாடினாள். அந்த நாள்னு மாத்தினா போதும், அர்த்தமே மாறிடுச்சு. இப்போ தங்கமணி ஒரு பொண்ணுன்னு நமக்கு தெரியுது. இதுதாங்க தமிழ் இலக்கணத்தோட அந்த துல்லியம். ஆனா அக்ரிணைல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யமான விதிவிலக்கு இருக்கு. இப்போ விலங்குகளையோ பொருட்களையோ பத்தி பேசும்போது வினைச்சொல் அது ஆணா பெண்ணான்னு காட்டாது. உதாரணத்துக்கு காளை உழுததுன்னு சொல்றோம். இங்க காளை ஒரு ஆண் விலங்குதான். ஆனா வினைச்சொல் உழுததுன்னு ஒருமையில முடியறதே தவிர ஆண்பாலை காட்டல. பாத்தீங்களா? இப்ப நாம பாக்குற இந்த இலக்கண விதிகள் எல்லாம் கல்லுல செதுக்கின மாதிரி அப்படியே எப்பவும் இருக்காது. மொழிங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி மொழி மாறும்போது இலக்கணமும் அதுக்கேத்த மாதிரி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இங்க பாருங்க, பன்மை எப்படி மாறி இருக்குன்னு. பழைய தமிழ்ல மாணவர் வந்தனர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம அப்படி சொல்றோமா? இல்ல, அவர்கள் வந்தார்கள்னு அந்த கள் விகுதியை சேர்த்து சொல்றதுதான் பொதுவான வழக்கமா இருக்கு. இது காலப்போக்குல ரொம்ப இயல்பா நடந்த ஒரு மாற்றம். இன்னொரு நல்ல உதாரணம் குழந்தைங்கிற வார்த்தை. இலக்கணப்படி பார்த்தா குழந்தை உயர்திணை தான். அப்போ குழந்தை சிரித்தான் இல்லனா சிரித்தாள்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? குழந்தை சிரிச்சதுன்னு அக்ரிணி மாதிரி தானே சொல்றோம். இது பேச்சு வழக்குல வந்திருக்கிற ஒரு இயல்பான மாற்றம். சரி, திணை பால் அது காலப்போக்குல எப்படி மாறுதுன்னு இப்ப நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கு. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாமா? அந்த மர்ம வாக்கியத்துக்கு. முருகன் நூலகம் சென்றான். இப்போ அந்த ரகசியம் புரியுதா பாருங்க. முருகன் அது உயர்திணை, பகுத்தறிவுள்ள ஒரு நபர். சென்றான் இந்த வினைச்சொல்ல பிரிச்சு பாருங்க. அந்த கடைசியில இருக்கிற ஆண் விகுதி என்ன சொல்லுது? அது ஒரு ஆண்பால், அதுவும் ஒருமைன்னு சொல்லுது. இப்ப பாருங்க, எழுவாய் உயர்திணையா இருக்கு, வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில இருக்கு. எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு கச்சிதமா பொருந்தது? இதனாலதான் அந்த வாக்கியம் நமக்கு அவ்வளவு சரியா முழுமையா கேக்குது. அப்போ இலக்கணம்னா என்ன? அது வெறும் போர் அடிக்கிற விதிகள் கொண்ட புத்தகம் கிடையாது. அது நம்ம மொழியோட உயிர், அதோட இதய துடிப்பு. நாம பேசுற ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அந்த உயிர் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே நீங்க தமிழ்ல பேசும்போதோ இல்ல கேட்கும்போதோ இந்த அற்புதமான இலக்கண துடிப்பை கொஞ்சம் கவனிப்பீங்களா?